குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்கள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சுத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன்வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 21/3/2026 சனிக்கிழமை பங்குனி மாதம் 7ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 6:18க்கு. கரணன் 12 முதல் 1:30 வரை. திதி இன்று அதிகாலை 4:28 வரை த்விதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:12 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று இரவு 8:58 வரை ஐந்திரம், பின்பு வைத்திருத்தி. கரணம் இன்று அதிகாலை 4:28 வரை கௌலவம், பின்பு மாலை 3:27 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:17 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:12 வரை பூரம், பின்பு உத்திரம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி சிம்ம ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ பைரவரை வழிபட சிக்கல்கள் குறையும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? ஆபரணம் அணிவதற்கு நல்ல நாள், யாகம் செய்வதற்கு சிறந்த நாள், வாகனம் வாங்க நல்ல நாள், பசுமாடுகளை வாங்க நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 7:42 முதல் 9:23 வரை மேஷ லக்னம், 9:24 முதல் 11:17 வரை ரிஷப லக்னம், 11:18 முதல் மதியம் 1:22 வரை மிதுன லக்னம், 1:23 முதல் பிற்பகல் 3:34 வரை கடக லக்னம், 3:35 முதல் 5:40 வரை சிம்ம லக்னம், 5:41 முதல் இரவு 7:40 வரை கன்னி லக்னம், 7:41 முதல் 9:39 வரை துலாம் லக்னம், 9:40 முதல் இரவு 11:45 வரை விருச்சக லக்னம், 11:46 முதல் காலை 1:57 வரை தனுசு லக்னம், 1:58 முதல் காலை 4:03 வரை மகர லக்னம், 4:04 முதல் 5:56 வரை கும்ப லக்னம், 6:01 முதல் காலை 7:41 வரை மீன லக்னம். சனிக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பிரதானமாக உச்சரிக்கணும்.
முக்கியத்துவம் கொடுத்து ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்குண்டான தூப தீப ஆராதனைகள் செய்து வழிபட்டால் நல்லது. 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ சனீஸ்வர பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்தக் பிரசோதயாத். தமிழ் மந்திரம். சங்கடம் தீர்ப்பாய் சனி பகவானே, மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய், சச்சரவின்றி சாகா நெறியில் இஜ்ஜகம் வாழ இன்னருள்தா என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். சனிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நாள் ரொம்பவே பரபரப்பாக காணப்படும். இருந்தாலும் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்க வேண்டியது அவசியம். உத்தியோகம் சம்பந்தமான வேலைகளில் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போக வேண்டும். இல்லையெனில் உங்களுக்கு தேவையில்லாமல் சில நபர்களோடு, அதிலும் மிக தெரிந்த நெருங்கிய நண்பர்களோடோ சில நபர்களோடோ வாக்குவாதங்கள் எழலாம். இதனை தவிர்ப்பதற்கு மேலோட்டமாக ஒவ்வொரு இடத்திலும் பேசுவது அவசியம். மற்றவர்களை பற்றிய புரிதல் இந்த நாளில் உண்டாகும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆழமாக அறிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு மேம்போக்கான நிலையிலேயே இருக்கும் இவர்கள் இப்படித்தான் அவர்கள் அப்படித்தான் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருந்தாலும் கூட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடுகளில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்கிற பூரணமான ஒரு புரிதல் என்பது உங்களுக்கு அதிகரிக்கலாம். இன்று நீங்கள் ஓய்வெடுக்க முடியாத அளவுக்கு வேலை அதிகமாக இருக்கும். இருந்தாலும் சூழ்நிலைகளை நீங்கள் ஜீரணிக்க வேண்டியது அவசியம். சில நேரங்களில் அசௌகரியமாக உணர்வீர்கள். ரிலாக்ஸேஷன் என்பது சிறிய அளவு கூட உங்களுக்கு கிடைக்காது. எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும்படியாக இருக்கும். உழைத்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். ஆக மேஷராசி என்பர்கள் குணநலன்களில் சில மாற்றங்கள் கூட உண்டாகலாம். உடல் தோற்றப்பொலிவு பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆரோக்கியம் பற்றி கவலைப்படுவீர்கள். உடல் நலம் எப்பொழுதுமே நன்றாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள். ஆக மன அழுத்தம் மற்றும் டிப்ரெஷன் காரணமாகவும் சில வேலைபளு காரணமாக களைப்புடனே காணப்படுவீங்க. ஒரு தெம்போ ஒரு தைரியமோ காணப்படாது. ஏதாவது ஒரு வகையில் நேரம் உங்களுக்கு ஒதுக்கப்படுவார்களா, ஓய்வு நேரம் கிடைக்குமா என்கிற கேள்வியிலேயே மனம் உங்களுக்கு சிந்தித்து கொண்டே இருக்கும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை இன்றைய நாள் தெரிந்து கொள்வீர்கள். மற்றவர்களிடத்தில் பேசுவதற்கு முன்னர் நீங்கள் யார் என்பதை நீங்களே உணர்ந்து கொண்டால் மட்டுமே மற்றவர்களிடத்தில் உங்களால் சரளமாக பேச முடியும். எந்த விதமான பேச்சுக்களினாலும் பாதிப்புகள் காணப்படாது. குடும்ப ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படலாம். அதிலும் திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள், ஆரோக்கியமான ஒரு சில விவாதங்கள் தோன்றி மறையலாம். எதையும் பெரிதுபடுத்தாமல் ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரணையோட சூழ்நிலைகளை தெரிந்து கொண்டு இருந்தால் எந்த பிரச்சனைகளோ வீண் சிந்தனைகளோ காணப்படாது. ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்து பார்த்து கவனமாக செய்வது அவசியம். பண நிதி நிலைமைகளில் பார்க்கும் பொழுது செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். இந்த ஒரு சூழ்நிலை என்பது மனக்கவலையை ஏற்படுத்திடும். தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செய்ய நேரிடலாம்.
அல்லது உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்காக பண உதவி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். அல்லது மற்றவர்கள் கேட்கக்கூடிய சிறிய அளவிலாவது கடன் உதவிக்காக மறுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளிலும் பணம் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கும். இப்படி உங்களுக்கு பயனே இல்லாத ஒரு சில விஷயங்களுக்காக பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படி பணம் கொடுத்தாலும் அவை மீண்டும் சீக்கிரம் வருமா என்றால் உங்களுக்கு சந்தேகமாகத்தான் இருக்கும். சில நேரம் சூழ்நிலை காரணமாக பணம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அவர்களிடம் கேட்கவும் முடியாது, அதிகாரம் செய்யவும் முடியாது. அன்பாக பேசினாலும் காலம் தாழ்த்திதான் கொடுப்பார்கள் என்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் எல்லாவற்றையுமே உணர்ந்துதான் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். உங்களிடம் பணம் கேட்கக்கூடியவர்களுடைய மனநிலையும் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் காணப்படும். மாணவ மாணவிகள் கல்வி மீதான ஒரு ஆர்வமற்ற தன்மை இருக்கும். படிக்க வேண்டும் என்கிற எண்ணம், சில மன அழுத்தம் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் படிப்பு ரீதியாக நடக்கலாம். புரிதல் ஏற்படுவது என்பது மிக மிக அவசியம். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் நல்ல பலனை கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள், செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய உரைகள் நல்ல பலனை கொடுக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரை நல்லது. கல்வி சம்பந்தப்பட்ட செயலுக்கு சந்திர பகவானுடைய உரை நல்ல பலன் தரும். தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் அற்புதமான பலன்களை ஏற்படுத்தும். சனிக்கிழமை தினம் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடலாம். மன அமைதி வேண்டி மற்றும் நன்றாக பேசக்கூடிய விஷயங்கள், குடும்பத்தில் நல்ல நிலவரம் இருப்பதற்கு தேன் கொண்டு அபிஷேகம் செய்வது மிக விசேஷமானது. அதிலும் இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு அபிஷேக பொருட்களை கோவிலுக்கு வாங்கி கொடுப்பது, அலங்காரத்திற்கு உதவி செய்வது, அன்னதானத்திற்கு நீங்கள் உதவி செய்வது, உங்களால் முடிந்த வகையில் பிறருக்கு செய்து பாருங்கள். அற்புதமான பலன் கிடைக்க பெறுவீர்கள். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து போக வேண்டும். விட்டு கொடுத்து சென்றால் பலன் உண்டு. பிடிவாத போக்கை குறைத்து கொள்ளுங்கள். யாரை பற்றியும் எந்த விதத்திலும் விமர்சனம் செய்ய வேண்டாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள். மூர்க்கத்தனம் குறையும். பொதுவாக நல் மனதுடன் செயல்படுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாதங்கள் குறையும். பேச்சுக்களின் மூலம் கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்பதை ஆழமாக சிந்திப்பீர்கள். பரபரப்போ பதட்டமோ இந்த நாளில் கூடாது. பொறுமையாக பேசுவதால் மட்டுமே நன்மைகள் அதிகம் இருக்கும். இந்த நாளுக்கான செயல்கள் யாவும் சிறப்பாக நடைபெற வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். உங்கள் வேலைகளில் இருந்த சில கட்டுப்பாடுகள் விலகும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் சிறிது கவனமாகவும் பார்த்துக் கொள்வது அவசியம். உற்சாகமாக இருப்பதற்கு சரியாக திட்டமிடல் என்பது மிக மிக அவசியம். இல்லை என்றால் மனச்சோர்வும் மனக்குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கும். இன்றைய நாளை நல்ல விதமாக தொடங்குவதற்கு முன் இறை பிரார்த்தனை செய்து தொடங்குங்கள். அப்பொழுதுதான் இந்த நாளுக்குண்டான தேவைகளை உங்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். சனிக்கிழமை தினம் இன்றைய நாளுக்கான வேலைகள் சற்று கடினமாக இருக்கும். இருந்தாலும் வேலைகளை சுலபமாக்கி கொள்வதற்கு சரியாக நீங்கள் பொறுமையுடன் வேலைகளில் ஈடுபடுவது அவசியம். காரண காரியம் இல்லாமல் எந்த வேலைகளிலும் ஈடுபடாதீர்கள். உங்களிடம் சில காரியங்கள், வேலைகள் வந்தால் மட்டுமே அதை செய்வது சிறப்பு. நீங்களாக முன்னெடுத்து யாருக்காகவும் எதற்காகவும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருந்தால்தான் காரியங்கள் ஓரளவிற்கு கைகூடி வரும். எதிர்பாராத வகையில சில செலவுகள் கூட அதிகரிக்கலாம். இது ஒரு புதிய அனுபவத்தை உண்டாக்கி தரும். இரவு நேரங்கள்ல அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து விடுங்கள். செல்போன் மற்றும் கம்ப்யூட்டர் பயன்பாடு, மற்ற கேளிக்கை விளையாட்டு சம்பந்தமான விஷயங்கள், படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இரவு நேரத்தில் கண் விழிப்பதை தவிர்த்து படிப்பதற்காக நீங்கள் அதிகாலை பொழுது சீக்கிரமாக எழுந்து நேரத்தை ஒதுக்குங்கள். அதுதான் நன்மைகளை உண்டாக்கி தரும். படிப்பிற்காக கூட இரவு நேரங்களில் அதிக நேரம் கண் விழிப்பது என்பது உங்களுக்கு மனதில் எதுவும் பதியாது. தேவையில்லாத சில மனக்குழப்பங்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே எதிலும் கவனமாக இருங்கள். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். பய உணர்வுகள் அவ்வப்போது எழலாம். படிப்பிற்குண்டான நிலைகளில் நீங்கள் முக்கியமாக தெளிவு பெற வேண்டியது அவசியம். உலகியல் வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் கூட ஏற்படலாம். ஆன்மீகம் சம்பந்தமான வேள்விகளில் பங்கு கொள்வீர்கள். ஆன்மீக எண்ணங்களை வளர்த்து கொள்வதாலும் மன நிம்மதி உண்டாகும். வாகன பயண நேரங்களிலும் விவேகமாக இருக்க வேண்டும். அதாவது பொறுமையாக வாகனத்தை இயக்குங்கள். 2 சக்கர வாகனமாகட்டும், 4 சக்கர வாகனமாகட்டும், சாலை விதிமுறைகளை பின்பற்றுவது, அரசாங்கம் சொல்லக்கூடிய நடைமுறைகளை கையாளுங்கள். அதுதான் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும்.
தேவையில்லாமல் காவலர்களிடத்தில் அபராதத்தை கட்டுவதை தவிர்க்கலாம். ஆகவே நேர்மையான ஒரு அணுகுமுறையோடு செய்தால்தான் தொழிலாக்கட்டும் வியாபாரத்திலும் உங்களுக்கு பலன் உண்டு. யாரை பற்றியும் எந்த விதத்திலும் குறைகள் கூறுவதோ அல்லது குற்றம் சாட்டுவதோ கூடாது. மற்றவர்கள் உங்களுக்கு தவறுகள் இழைத்திருந்தாலும் கூட அதனை பெரிதுபடுத்தாமல் இந்த நாளில் அமைதியாக இருந்தால்தான் நன்மைகள் உண்டு. இன்று ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். கால்வலி மற்றும் தலைவலி சம்பந்தமான சில உபாதைகளால் நீங்கள் பாதிக்கப்படலாம். குளுமையான உணவுகளை தவிர்த்து விடுங்கள். குளிர்சாதன பெட்டி அதாவது ஃப்ரிட்ஜில் வைத்த பொருட்களை எதையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள். வேலை விஷயமாக அல்லது வெளியூர் தொடர்பாக வெளியே செல்லக்கூடியவர்கள் கையில் எப்பொழுதும் நீங்கள் வீட்டிலேயே தயாரித்த உணவுகளை கொண்டு செல்வதுதான் நல்லது. வயிறு சம்பந்தமான சில பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். திருமணமானவர்கள் சுயநல போக்கோடு இருப்பீர்கள். தம்பதிகளுக்கிடையே உறவு பாதிக்கலாம். எதிலும் யதார்த்தமாக இருப்பது நல்லது. கணவன் மனைவி இருவருமே சகஜமாக பேசிக்கொள்வதன் மூலம் மட்டுமே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சீராக்கி கொள்ள முடியும். இன்றைய நாள் நிதி நிலைமைகள், பணம், வருமானம் என்று பார்க்கும் பொழுது மத்தியமமான பலன்கள் தான் இருக்கும். சீரான போக்கு என்பது காணப்படாது. கூடுதல் செலவினங்கள் உங்களுக்கு மன வருத்தத்தை உண்டு பண்ணும். காதலிப்பவர்கள் உங்கள் எதிர்கால துணையினுடனான பேச்சுக்கள் சில நேரங்கள் மன வருத்தத்தை உண்டு பண்ணலாம். இருவருக்கும் இடையேயான ஒரு சகஜமான அணுகுமுறை என்பது காணப்படாது. ஒரு குழப்ப மனநிலையிலேயே இருப்பீர்கள். இந்த நாள் மௌனமாக இருந்தால் எந்தவிதமான சண்டை சச்சரவுகளோ அல்லது மன வருத்தங்களோ ஏற்படாது. இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பொதுவாக சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த பகவானுடைய ஓரைகள் அனைத்துமே அமோகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். பிரத்யேகமாக சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் செய்யும் பொழுது நல்ல பலன் உண்டாக்கும். புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், மனை சம்பந்தமான விஷயங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரை நல்ல பலன்களை தரும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் அதற்கான சிகிச்சை மேற்கொண்டால் அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரமாக குணமடையும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கட்டுப்பாடுகள் விலகும். எதிரிகள் தொல்லைகள் காணப்படாது. முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பு. ஆன்மீக எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். பொறுமையும் நிதான போக்கு இருந்தால் வெற்றி பெறலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை என்பது மிக மிக அவசியம். விவேகமாக செயல்பட வேண்டும். யாரை பற்றியும் எந்த விதத்திலும் குறைகள் கூற வேண்டாம். குற்றங்களை களையக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். பலன்கள் இன்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். அதாவது நன்மை தீமைகள் கலந்தது போல காணப்படலாம். நீங்கள் நினைத்தது ஒரு சில நேரம் நடக்கலாம், நடக்காமல் கூட போகும். ஆக மன விரக்தியை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். சகஜமான ஒரு அணுகுமுறையை கையாளுங்கள். எதையும் லேசாக எடுத்துக்கொண்டால் பெரிய பிரச்சனைகள் காணப்படாது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படுவதற்கு தியானம், யோகாசன முறைகள் செய்யும் பொழுது இன்னும் தெளிவான சிந்தனைகள் உண்டாக்கும். இணையம் சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அதிலும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இணையம் தொடர்பான வேலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். அது தொடர்பாக சில முயற்சிகள் செய்தாலும் காரியங்கள் கைகூடி வரும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். சரியாக திட்டமிட்டால் மட்டுமே நீங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்ள முடியும். அவநம்பிக்கையாகவோ அல்லது சரியாக திட்டமிடல் இல்லை என்றாலோ உங்கள் மனதில் ஒருவிதமான உணர்வு எழலாம். இது உங்களுக்கு தன்னம்பிக்கையை குறைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திவிடும். ஆக ஒரு வேலைக்கு செல்வதற்கு முன்னர் இறை பிரார்த்தனை செய்வது, தெய்வ நம்பிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லது. வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய சக பணியாட்கள், அதாவது உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற நபர்களிடம் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆக வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். பொறுப்புகளையும் ஏற்காதீங்க. மற்றவங்களுடைய விஷயத்துக்கு தலையிடாமல் இருப்பதுதான் நல்லது. உங்களுடைய கடமை என்னவோ அதை மட்டுமே கவனமாக இருங்கள். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கு ஏற்ற நாள் அல்ல. ஆக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை பொறுப்புடன் நடத்தி கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு நீங்கள் செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு மட்டும்தான் திருப்தி இருக்கும். மற்றவர்கள் அதை அங்கீகாரம் செய்வார்களோ அல்லது தவிர்ப்பார்களோ உங்களுக்கே தெரியாது. கொடுத்த கடமைகளை மிக சரியாக முடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். வேலை செய்யக்கூடிய நபர்களால் சில தொந்தரவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். மாணவர்களுக்கு உயர்கல்வியில் படிப்பின் மீதான ஒரு ஆர்வம் என்பது அதிகரிக்கலாம். இதுவரையில் சில திட்டங்களில் ஈடுபடாமல் இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களுக்கு ஏற்றாற்போல் வேலை தொழிலுக்குண்டான சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு சரியான ஒரு துறையை தேர்ந்தெடுப்பீர்கள். தெளிவு பிறக்கும்.
கலை சம்பந்தமான நிலைகளில் திறமைகள் அதிகரிக்கும். சேமிப்பு சம்பந்தமான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கலாம். வரக்கூடிய பணத்தை வைத்து எப்படியாவது சேமித்து பிள்ளைகளுடைய வருங்கால அடுத்த நிலைக்கும் சரி, பிள்ளைகளுடைய படிப்பிற்காக அதற்கு தேவையான பணத்தை நீங்கள் முதலீடு செய்வீர்கள். திருமணமானவர்கள் உங்களுடைய எண்ணங்களை மிக சரியாக உங்கள் துணைவரிடத்தில் பரிமாறிக்கொண்டால் தான் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பணம் தொடர்பாக சேமிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். சேமிப்பு காரணமாக சிந்தனைகள் அதிகரிக்கலாம். வேலைகளில் புதுவிதமான சூழல் உண்டாக்கலாம். வெளியூர் தொடர்பான பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. காதலிப்பவர்கள் உங்கள் வருங்கால துணையுடனான பேச்சுக்களில் நீங்கள் நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். உங்களுடைய எண்ணங்களை சரியாக பரிமாறி கொள்ளாததன் காரணமாக இருவருக்குமான கருத்து வேறுபாடுகள் கூட தோன்றலாம். இன்று பணப்பற்றாக்குறை இருக்கும். உங்கள் செலவுகளை சமாளிப்பதற்கே கடன் வாங்க கூட நேரிடலாம். மன அழுத்தத்தின் காரணமாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சில உபாதைகள் ஏற்படும். தியானம் செய்வதன் மூலம் ஆரோக்கியத்தை சிறந்த முறையில் வைத்திருக்க முடியும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கூடுதலான மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். செயல்களில் ஈடுபாடு உண்டு. மேன்மை பொருந்திய நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். ஆசையாக எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்வீர்கள். மற்றவர்களோடு மனதில் பட்ட விஷயங்களையும் வெளிப்படுத்துவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாளாகவும் பெரும்பான்மையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். இன்று முற்போக்கான வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாள். முக்கியமான முடிவுகளை தாராளமாக எடுக்கலாம். அது உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டுமே தரும். தொழில் விஷயமாக, வியாபார ரீதியாக, குடும்பத்தில் நடக்க வேண்டிய சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் தொடர்பாக, வீட்டில் பிள்ளைகளுடைய வெளிநாடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அல்லது திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் இந்த தினத்தில் நீங்கள் தொடங்கலாம். ஆகவே கடகராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். உள்ளத்தில் தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்து செல்வீர்கள். எதிர்பார்த்த சில பதவி உயர்வுகள் உங்களுக்கு அலுவலக ரீதியாக, உத்தியோக ரீதியாக சாதகமாக அமையும். வெளிநாடு செல்லக்கூடிய பயண வாய்ப்புகளும் உண்டு. இதுவரையில் படித்த படிப்பிற்கு ஏற்றாற்போல் வெளியிடங்களுக்கு செல்ல முடியவில்லையே என்கிற வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு, கடகராசி அன்பர்களுக்கு தாராளமாக நீங்கள் கடல் கடந்து பயணம் செய்யலாம். இந்த நாளில் திரைக்கடல் ஓடையும் திரவியம் தேடு என்பார்கள். அதாவது வெளிநாடுகளுக்கு சென்று பொருள் ஈட்டி வர வேண்டும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். ஆக அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு படு ஜோராக நடக்கும். உத்தியோகம் சம்பந்தமான வேலைகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அரசு சார்ந்த வேலைகளில் இருப்பவர்கள் நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய நுணுக்கத்தின் தொடர்பாக அடுத்த நிலைகளுக்கும் பதவி உயர்வு வருவதற்கான சில பேச்சுவார்த்தைகள் இருந்து கொண்டே இருக்கும். இழுபறியாக தடைப்பட்டு வந்த வேலைகளை கூட மிக சீக்கிரமாக முடிப்பீர்கள். வேலையில் இன்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் பாராட்டுகள் கிடைக்கும். அங்கீகாரம் கூடுதலாகவே ஏற்படலாம். அதிலும் அரசு சம்பந்தமாக சில PWD ஒர்க், அது போன்ற விஷயங்கள் கூட உங்களுக்கு கைகூடி வரலாம். டெண்டர் மற்றும் அது தொடர்பாக சில ஒப்பந்தங்கள், ஒப்புதல் தொடர்பான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். வியாபார வேலைகளில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இரும்பு சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்கள் மற்றும் நீர் சம்பந்தமாக உணவகம் வைத்து நடத்தக்கூடியவர்கள், அதாவது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தொடர்பாக படிக்கக்கூடியவர்கள், அது தொடர்பான காரியத்தில் வேலை செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. கடல் சம்பந்தமான மெரைன் தொடர்பாக படிக்கக்கூடியவர்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு முன்னேற்றங்கள் உண்டாக்கும். படிக்கக்கூடிய விஷயத்திற்கு ஏற்றாற் போல் உங்களுடைய வேலைகளும் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களை விற்பது தொடர்பான எண்ணங்கள், அதனால் சில அலைச்சல்கள் ஏற்படலாம். செயல்களில் சில ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். திருமணமானவர்கள் உங்கள் வாழ்க்கை துணைவியாரோடு மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உங்களுடைய நண்பருடைய வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நிலையும், குழந்தைகளுடைய பிறந்த நாள் மற்றும் முக்கியமான சுபகாரியத்தினுடைய பேச்சுவார்த்தைகளுக்காகவும் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். உங்களுடைய கருத்துக்களுக்கு நல்ல மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கிடைக்கும். பொதுவாக சொல்ல வேண்டுமானால் கடகராசி அன்பர்களுக்கு, காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்கு தேவையான தகுந்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அனைத்தும் உணர்ந்தவர்களாகவே இருப்பீர்கள். படிக்கக்கூடிய செயல்பாடுகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். உழைப்பே உயர்வு தரும் என்கிற லட்சியத்தை கொண்டவர்கள் நீங்கள் ஆக. வருமானம் தொடர்பாக எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும்.
இன்று பண நிதி நிலைமைகள் சீராகவே இருக்கும். எதிர்காலத்திற்கு பயன் தரக்கூடிய வகையில் இன்று சேமிப்பீர்கள். இன்று உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள். ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும் என்பதால் எல்லாவிதமான வேலைகளையும் உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்து முடிப்பீர்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பொதுவாக கடகராசி அன்பர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு பகவானுடைய ஓரை நல்ல பலன்களை தரும். கல்வி, உத்தியோக, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மைகளை தரும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாளாகவும் எண்ணிய காரியத்தை எண்ணியபடி நிறைவேற்றி வைப்பீர்கள். தெய்வ அனுகிரகம் உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் மேம்படும். வியாபாரம், தொழிலில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்கிற நுணுக்கங்களையும் தெரிந்து கொண்டு பேசுவீர்கள். சூழ்நிலைகளை லாபகமாக உணர்ந்து செயல்படக்கூடிய அமைப்பும் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் நம சிவாய. ஓம் சரவணபவ. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு கலந்த மாதிரியாகத்தான் இருக்கும். நன்மை தீமைகள் இரண்டுமே இருக்கும். கோவில் திருவிழாக்கள் மற்றும் ஆன்மீக சம்பந்தமான காரியங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதிகாலை பூஜைகளில் பங்கேற்பது மற்றும் திருக்கதவு திறக்கக்கூடிய நேரத்தில் சுவாமியை தரிசனம் செய்வது மிக சிறப்பு. அதே போல நடை மூடக்கூடிய நேரத்திலும் இரவு நேர பூஜைகளை கவனிப்பது, பார்ப்பது உங்களுக்கு மிகுந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். கோவிலில் நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் மற்றும் சில உற்சவங்களில் ஆசையாக பங்கு கொள்வீர்கள். உங்களால் முடிந்த சில உதவிகளையும் உடல் உழைப்பால் கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஆக செய்யும் தொழிலே தெய்வம் என்று நம்பக்கூடியவர்கள் நீங்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதை மட்டும் இந்த நாள் தவிர்க்க வேண்டும். இன்று வேலையில் பிரகாசிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. கூடுமான வரையில் பிறருக்கு அன்னதானம் செய்வது மகிழ்ச்சியை உண்டு பண்ணித்தரும். வியாபாரத்தில் வெளியாட்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். சக பணியாட்களோடு தட்டி கொடுத்துதான் வேலை செய்ய வேண்டும். ஆன்மீகம் தொடர்பாக வெளியூர்களுக்கு பயணப்பட வேண்டிய நிலை உண்டாக்கலாம். வெளிவட்டாரங்களில் புதுவிதமான அனுபவங்கள் இருக்கும். இன்றைய நாள் ஓய்வில்லாமல் ஒவ்வொரு வேலைகளிலும் ஈடுபடுவீர்கள். சிறந்த முறையில் திட்டமிட்டால் வேலைகளை மிக சிறப்பாக முடிக்கவும் முடியும். இன்றைய நாள் வேலையில் ஓய்வில்லாமல் பணி செய்யக்கூடிய நிலை இருக்கும். சில நேரங்கள் ஓய்வு எடுக்கலாம் என்றாலும் அது முடியாத ஒரு நிலை காணப்படலாம். மிக சிறப்பாக திட்டமிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்தால் மட்டுமே சிறப்பாக நடக்கும். வெளிவட்டாரங்களில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகள் ஏற்பட்டாலும் தன்வந்திரி பகவானுடைய ஸ்லோகங்கள் மற்றும் வைத்தீஸ்வர அஷ்டகத்தை நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும். நவகிரக வழிபாடு செய்தாலே உங்களுக்கு பல நிலைகளில் துன்பங்கள் நீங்கும். கிரக தோஷ தாக்குதல்கள் குறையும். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்கிற இந்த பாடலை சனிக்கிழமை தினம் இது தொடர்ந்து வரக்கூடிய 10 பாடல்களையும் பதிகத்தில் இருக்கிறது. இவற்றை பாடி நீங்கள் நன்மைகளை பெறலாம். நவ கிரகங்களுடைய தாக்குதல்கள் நிச்சயமாக குறைவதை நீங்கள் உணர முடியும். உங்களுக்கான வேலைகள் மிக சிறப்பாகவே நடக்கும். பிள்ளைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் மற்றற்றதாக இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு புதிய நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். சம்பள உயர்வு தொடர்பாக சில பேச்சுவார்த்தைகளை தொடங்குவீர்கள். அது மட்டுமல்ல, வேலையில் நிரந்தரமான ஒரு நிலை கிடைப்பதற்கும் நீங்கள் முன்னிலைப்படுத்தப்படுவீர்கள். நம்பிக்கை என்பது உங்களுக்கு உயர்வாகவே இருக்கும். பலருடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகும். மாணவ மாணவிகள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து புதுவிதமான கற்பனை சார்ந்த திறன்களோடு சில வேலைகளில் ஈடுபடுவீர்கள். படைப்பாளிகளாகவும் திகழ்வீர்கள். கலை உணர்வு கொண்டவர்கள் நீங்கள். ஆக புதிய விஷயங்களை கற்றறிவதில் வல்லவர்கள். தெரியாத விஷயங்களையும் தெரிந்து கொண்டு செயல்படுத்துவீர்கள். உங்களிடம் நல்லதொரு ஆற்றல் வெளிப்படலாம். நிதி நிலைமைகள் உங்களுக்கு ஆதாயமானதாக இருக்கும். தேவைக்காக கடன் வாங்குவது என்பது பயனை ஏற்படுத்தும். வீடு கட்டுமான பணி தொடர்பாக நிலம் சம்பந்தமான விஷயங்களாகட்டும், முக்கியமான விஷயங்களுக்காக நீங்கள் பணத்தை கடன் ரீதியாக பெறுவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். நகைச்சுவை உணர்வும் இருக்கலாம். உங்களுடைய துணையோடு சில நல்ல உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய உரைகள் நல்ல பலனை கொடுக்கும். சொத்து சார்ந்த விஷயங்கள், செவ்வாய் பகவானுடைய உரை சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அரசு சம்பந்தமான விஷயங்களில் சூரிய பகவானுடைய உரை சிம்மராசி அன்பர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாளுக்கான
அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். மேன்மை பொருந்தியவர்களாக இருப்பீர்கள். தன்னார்வம் என்பது உண்டாகும். பிறருடைய செயலை பார்த்து நீங்களும் தொடங்குவதற்கான நிலை ஏற்படலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அலட்சியம் வேண்டாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும். சொந்த காரியத்திற்காக வெளியூர்களுக்கு பயணப்பட வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். நம்பிக்கை, தன்னம்பிக்கை என்கிற இரண்டையும் இரு கண்களாக பாவிக்கக்கூடியவர்கள் நீங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். சந்திராஷ்டம தினம் என்பதால் எதிலும் கவனமாகவே பார்ப்பது அவசியம். வாழ்க்கையினுடைய தன்மைகள், வாழ்க்கையினுடைய சாரம் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வாழ்க்கையின் போக்கு பற்றி அதிகமான சிந்தனைகள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இறை வழிபாடும் சரி, ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் மட்டுமே உங்களுடைய கவலைகளை நீங்கள் மறக்க முடியும். சந்திராஷ்டமம் என்றாலே மன சம்பந்தமான சில சஞ்சலங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆக இதனுடைய உண்மை நிலைகளை நீங்கள் தெரிந்து கொண்டு அமைதியாக பொறுமையாக இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது. இதுவும் கடந்து போகும் என்பது போல இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை வேண்டிய நாளும் கூட. சலிப்பு இருக்கக்கூடாது, வெறுப்புணர்வு கூடாது. வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயங்களையும் சாதிக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குங்கள். அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகி மாறி வரும். விதிகளை மாற்றக்கூடிய ஒரே வழி இறைவனிடத்தில் சரணாகதி அடைவது ஒன்றுதான். ஆக கன்னிராசி அன்பர்கள், விதியை மாற்றக்கூடிய ஒரே நிலைப்பாடு வழிபாடு செய்வதாலேயே. ஆகவே அந்த தெய்வீக வழிபாடு தினந்தோறும் செய்தால் உங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தும் தூள் தூளாகும். வாழ்க்கையினுடைய நிலையே நல்ல முறையில் உயர்ந்து வரும். குடும்ப உறுப்பினர்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்றாற்போல் நிறைவேற்றக்கூடிய விஷயங்களில் அலைச்சல்கள் இருக்கத்தான் செய்யும். முக்கியமான வேலைகளுக்கு மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காமல் நீங்களே செய்வது நல்லது. மிக முக்கியமான வேலைகளை, பொறுப்புகளை மற்றவர்களிடத்தில் ஒப்படைக்காதீர்கள். அதே போல டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள், ஆவணம் தொடர்பாக, பத்திரம் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு பொறுப்புகளை ஒப்படைக்காமல் தெரியாமல் நீங்களே கவனமாக செய்வதுதான் நல்லது. எதிர்பார்த்து கண் பூத்து போவதுதான் மிச்சம். ஆகவே வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும். வேலைகளும் அதிகமாக காணப்படும். செய்த வேலைகளை திரும்ப திரும்ப செய்வது போன்ற நிலை இருக்கும். ஊழியர்களிடையே சில மன வருத்தங்கள் உண்டாகலாம். ராசியின் அமைப்பு படி சந்திராஷ்டமத்திற்கு முன்னர் நன்றாக பேசியவர்கள் கூட இந்த சந்திராஷ்டமம் நடக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட 2.5 நாட்களில் பார்க்கும் பொழுது முன்னும் சரி, வரக்கூடிய நாட்களும் சரி, உங்களுக்கு சரிவர பேச்சுவார்த்தைகள் காணப்படாது. நன்றாக சிரித்து பேசி மகிழ்ந்தவர்கள் உங்களிடம் திரும்பி கூட பார்க்காத ஒரு நிலை இருக்கும். நீங்கள் சரியான முறையில் வேலைகளை முடிப்பதற்கும் சரி, வேலைகளை சரியாக புரிந்து கொள்வதற்கு டைம் டேபிள் போட்டு, அதாவது அட்டவணை இட்டு சரியான நேரத்திற்கு காரியத்தை முடித்தால்தான் நீங்கள் யார் என்பது நிரூபிக்கவே முடியும். சுயநல போக்கு காரணமாக தம்பதிகளிடையே சில கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். வியாபாரம் சம்பந்தமாக சில கொள்முதல் பொருட்களை கையாளாதீர்கள். முக்கியமான பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். கொள்முதல் என்பது மிகப்பெரிய அளவிலாவது இருக்கலாம், அல்லது சிறு குறு வியாபாரம் செய்பவர்கள், அன்றாடம் பணத்தை கொடுத்து பொருட்களை வாங்கி விற்பனை செய்பவர்கள் யாராக இருந்தாலும், வர்த்தகத்துறையில் மிகப்பெரிய அளவில் முதலாளிகளாக இருந்தாலும் சரி, உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வீர்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகிவிடும். தன் கண்ணே தன்னை மறைத்தது போல என்பது சொல்வார்கள். அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். நிறைய விழிப்புணர்வு இருக்கும். பல நிலைகள்ல அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கூட இந்த நாளில் அவற்றை செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். கண்களில் எரிச்சல் காணப்படலாம். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். அமைதியாகவும் பொறுமையாகவும் இருங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. இன்றைய நாள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். செலவுகளை சமாளிக்க சிறிய அளவிலாவது கடன் வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். ஆனால் கடன் வாங்காமல் இந்த தினத்தில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். சனிக்கிழமை தினத்தில் கடன் வாங்கினால் அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கடன் வாங்காமல் தேவைகளுக்கு தகுந்தாற்போல் சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியாக ஆர்வமின்மை, ஈடுபாடு என்பது காணப்படாது. பொறுப்புகளை துறப்பீர்கள். உங்களிடம் ஒரு சில விஷயங்களை ஒப்படைத்தாலும் அதில் உங்களுக்கு மனச்சோர்வு இருக்கும். தன்னம்பிக்கை இல்லாத ஒரு நிலை இருக்கும். ஆதரவு என்பது அதிகமாகவே தேடுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக இருப்பதற்கு சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது அவசியம். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், இந்த 5 கிரகங்களினுடைய ஓரைகள் மிகவுமே உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக நல்லது. சொத்து தொடர்பாக சுக்கிர பகவானுடைய உரையும் அந்த தருணத்தில்
நல்ல முடிவுகள் எடுக்கலாம். புதன் பகவானுடைய உரையில் அரசு சார்ந்த வேலைகள் செய்தால் நல்ல பலன் உண்டு. சுக்கிர பகவானுடைய உரையில் சுப காரியங்கள், பணம் சம்பந்தமான விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் காலதாமதமாக முடிவெடுப்பது அவசியம். நேர்மறையான எண்ணங்களோடு இருங்கள், நல்லதே நடக்கலாம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏற்ற இறக்கமான நாள். சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளுதல் அவசியம். தேவைகளுக்கு போக மீதம் இருப்பதை சேமிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். பணத்தினுடைய தன்மைகளுக்கு தகுந்தாற்போல் சுருக்கமாக வேலைகளில் ஈடுபடுவது அவசியம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசரித்து போக வேண்டும். மற்றவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படுவது போன்ற சூழ்நிலை காணப்படலாம். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான போட்டித் தேர்வுகள் ஆகட்டும், அதிலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். அரசு துறை தொடர்பாக அரசாங்கம் சம்பந்தமான வேலைகள் கிடைப்பதற்காக முயற்சி செய்பவர்கள், வேலைவாய்ப்பு அலுவலகம் தொடர்பான காரியங்கள் கைகூடி வரும். போட்டித் தேர்வுகள் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுப்பதில் என்பதில் சந்தேகம் வேண்டாம். உங்களுடைய கடுமையான முயற்சிக்கும் நேர்மையான எண்ணத்திற்கும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் குடும்ப நபர்களுடைய ஆதரவின் மூலம் எழுதக்கூடிய ஒவ்வொரு தேர்வுகளும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும். ஆக பந்தயங்களில் பங்கு பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, ஆன்மீகம் சம்பந்தமான எண்ணங்கள் உங்களுக்குள் அதிகரிக்கும். தெய்வ வழிபாட்டின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீர்கள். வெளிப்படையான குணநலத்தின் மூலம் பலருடைய நம்பிக்கைகளை பெறுவீர்கள். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள். விளையாட்டு வீரர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். பந்தயங்கள் மற்றும் விளையாட்டு விஷயமாக வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். பலருடைய நம்பிக்கைகளை இன்றைய தினம் உங்களால் பெற முடியும். குணநலன்கள் நன்றாக இருக்கும். ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீர்கள். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் விஷயமாக புது நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வங்கி தொடர்பாக இருந்த சில பிரச்சனைகள் நீங்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் புரிதல் உண்டாகும். வருமானத்திற்குண்டான வழிமுறைகளை கையாளுவீர்கள். புதுவிதமாக இடங்கள் வாங்க வேண்டும் என்கிற ஆசைகள் உங்களுக்கு எண்ணற்ற வடிவில் இருந்து கொண்டே இருக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும். பணத்திற்குண்டான வழிவகைகள் உண்டு. வீட்டில் பெரியவர்களுடைய ஆசையை பெறுவீர்கள். பூர்வீகத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கும். வழக்கு சம்பந்தமாக உங்களுக்கு வரவேண்டிய தீர்ப்புகள் சாதகமாக அமையும். இதுவரையில் விரயத்தை சந்தித்துக் கொண்டிருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பண வரவுக்குண்டான மகிழ்ச்சிகரமான செய்திகள் கிடைக்கும். வேலை விஷயமாக தேடி அலைபவர்களுக்கு உன்னதமான நிலையும் உண்டு. ஓய்வு பெறுவது தொடர்பான நிலைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள். ஓய்வின் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய வருமானம் மிகப்பெரிய அளவில் வந்து சேரலாம். VRS தொடர்பான செயல்களில் இருப்பவர்களுக்கு எண்ணியபடி காரியங்கள் கைகூடி வரலாம். பழக்க வழக்கத்தின் மூலம் ஆதாயத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். கணவன் மனைவி இருவருக்கிடையே நல்லதொரு நெருக்கம் இருக்கும். புரிதல் என்பது உண்டாக்கும். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது மன நிம்மதியோடு இருப்பீர்கள். இருவருக்குமான ஒரு அன்பை பகிர்ந்து கொள்வீர்கள். மறைமுகமான எதிர்ப்புகள் படிப்படியாக குறையும். உத்தியோக விஷயமாக உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவர்கள் அவர்களை விலக்கி சென்று விடுவார்கள். வியாபாரத்தில் இருந்த சின்ன சின்ன தடை தாமதங்கள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். விற்கப்படாத பொருட்களையும் விற்று தீர்ப்பீர்கள். தொழில் முன்னேற்றம் கூட்டாளிகள் மூலமாகவும் நடக்கலாம். அன்னதானம் செய்வது சனிக்கிழமை தினம் என்பதால் இயலாதவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கு தேவையான உடைமைகள் மற்றும் தேவையான உபகரண பொருட்கள் கொடுப்பதாலும் நன்மைகள் அதிகம் கிடைக்கும். நவகிரக தோஷங்கள் விலகி பாவங்கள் நீங்கி நன்மைகள் சேரக்கூடிய நாள். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரையில் பொதுவான விஷயங்களுக்கு மிகவும் நல்லது. செவ்வாய் பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு மிகவும் நல்லது. சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு ஏற்றது. கல்வி சார்பான செயலுக்கு சுக்கிர பகவானுடைய உரை நல்லது. இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற எண்ணம் மேம்படலாம். வழக்குகளில் இருந்து ஆதரவு கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவானுடைய அனுக்கிரகம் வேண்டி பிரார்த்தனை செய்யலாம். வரவுகள் கூடுதலாக இருக்கும். பிரம்மாண்டமாக சில வாழ்க்கையினுடைய நிலையை மாற்றிக்கொள்வீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் வேண்டி வழிபாடு செய்யலாம். திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு
நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். விசாகம் நட்சத்திரம் என்பது குரு பகவானை அடிப்படையாக கொண்டது. ஆகவே அந்த நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான். குரு காரகன் மற்றும் தன காரகனான திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து வழிபடுங்கள். இந்த கிருத்திகை நட்சத்திர நாளில் முருகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும், சங்கடங்களை போக்கும். இன்றைய நாளுக்கான செயல்கள் யாவும் சிறப்பாக நடைபெற வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். எல்லா விதமான விஷயங்களையும் செய்ய முடியும் என்கிற உணர்வு உங்களுக்குள் அதிகரிக்கும். சாதாரணமாக இருப்பதை விட இந்த நாளில் மிக தைரியமானவராகவும் அணுகுமுறையே சற்று திறமைகளை வெளிப்படுத்துவது போன்றதாகவே இருக்கும். உங்களை எந்த அளவிற்கு மற்றவர்கள் எடை போட்டு வைத்துள்ளார்களோ அதைவிட அதிகமான திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். இன்றைய நாள் வெளிப்படையாகவும் பேசுவீர்கள். பாதையில் நின்று போன வேலைகளை செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாளுக்கு பிறகு மன நிம்மதி உங்களுக்குள் அதிகரிக்கும். குடும்ப நபர்களோடு மகிழ்ச்சியாக கலந்து ஆலோசிப்பீர்கள். அடுத்தடுத்த நிலைகளுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை மற்றவர்களுக்கு புரியப்படுத்துவீர்கள். குடும்பத்தினுடைய நிலைகளை சீர்படுத்துவதில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்று சொல்லலாம். ஆக பெரியவர்களுடைய ஆசிகளை பெற்று ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நுணுக்கமாக கவனிப்பீர்கள். இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் பலருமே அறியும்படியாக இருக்க போகிறது. பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்கள் உண்டாக்கலாம். கடன் சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உங்களுக்கு கொடுக்க வேண்டியவர்கள் கூட தானாக முன்வந்து கொடுக்கலாம், அல்லது பிறருக்கு நீங்கள் கொடுக்க நினைத்தாலும் அந்த பணத்தை நீங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொருளாதாரம் சம்பந்தமான சில சிக்கல்கள் குறையும். பணம் என்பது உங்களுக்கு இயல்பாக வந்து கொண்டே இருக்கும். பணப்பிரச்சனை என்பது பெரிய அளவில் காணப்படாது. கடினமான வேலைகளை கூட இந்த நாள் மிக எளிதாக முடிக்க முடியும். திருப்தியாக இருப்பீர்கள். உங்களுடைய சக பணியாட்களுடைய ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். தாய் வழி உறவுகள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மனதை உறுத்தி கொண்டிருந்த சில பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் பிறக்கும். நீண்ட நாளுக்கு பிறகு மன நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் காணப்படுவீர்கள். சக பணியாட்களிடம் ஆதரவு அதிகரிக்கலாம். வேலை, தொழில், வியாபாரம் இது போன்ற விஷயங்களில் ஈடுபாடு கூடுதலாகவே இருக்கும். மற்றவர்கள் செய்ய முடியாத சில விஷயங்களையும் நீங்கள் செய்து காட்டுவீர்கள். சில பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வுகள் கூட பிறக்கலாம். எதிர்பாராத திடீர் வாய்ப்புகள் மூலம் புதுமையான சூழல் அமையும். பொதுவாக சுகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதலிப்பவர்கள் உங்கள் இருவருக்குமான புரிதல் இருந்தால்தான் திருமணத்திற்குண்டான பேச்சுவார்த்தைகளையே கொண்டு செல்வீர்கள். ஆக அவசரப்பட வேண்டாம். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு தகுந்த மதிப்பளித்து செய்வது சிறப்பு. ஒருவருக்கொருவர் சரியாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு உங்களுக்குள் ஏற்படலாம். கணவன் மனைவி 2 பேருமே சம்பாதிக்கக்கூடிய நிலையில் இருப்பதால் பணப்புழக்கம் அதிகமாகவே காணப்படும். வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் கணவன் மனைவி அவருடைய பிள்ளைகளும் சம்பாதிக்கும் பொழுதோ அல்லது வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கும் பொழுதோ அவர்களுக்கு வருமான உயர்வு என்பது அதிகரிக்கும். ஊக்கத்தொகை உங்களது பணவரவை அதிகரிக்க செய்யும். இன்றைய நாள் மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் என்பதனால் ஆரோக்கியம் மிக சிறப்பாக நல்ல முறையில் இருக்கும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையும் சுக்கிர பகவானுடைய உரையில் செய்தால் நல்லது. குரு பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கும். இடமாற்றம் கூட ஏற்படலாம். நினைப்பது ஒன்று, செய்வது ஒன்று போல கூட இருக்கும். நண்பர்களுடைய வட்டாரம் விரிவடையும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிக்கல்கள் குறையும். பிரச்சனைகள் காணப்படாது. ஒவ்வொரு விஷயத்தையும் தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள். தங்களுக்கு இயன்றதையும் அதையும் முயற்சி செய்து பார்ப்பீர்கள். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதுமையான நாளாகும். தன லாபம் பெறுவீர்கள். லட்சியங்கள் கைகூடி வரும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இன்று ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதன் மூலம் குழப்பங்கள் நீங்கும். வெற்றிகரமான பலன்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இறை வழிபாடு நம்பிக்கையை தரும். மனதை ஒருமுகப்படுத்தும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படுத்தும். பலதரப்பட்ட சிந்தனைகள் காரணமாக குழப்பங்கள் கூட உண்டாக்கி மறையலாம். தாய்மாமன் வழியில் விட்டு கொடுத்து போக வேண்டும். தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு சில தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். செயல்களில் அனுபவ அறிவு வெளிப்படலாம். அதன் மூலம் இந்த நாளை நீங்கள் சிறப்பானதாக செய்யவே முடியும்.
உயர்ந்த ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். லட்சியத்தை வழிநடத்தக்கூடிய நிலையும் உண்டு. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாள். உங்கள் வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்தி பிடிப்பீர்கள். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் காலதாமதங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் ஒவ்வொரு செயல்களிலுமே அனுபவ அறிவு வெளிப்படும். ரசனை சம்பந்தமான விஷயங்களில் மாற்றங்கள் இருக்கும். கலைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். பொதுவாக வேலை உத்தியோகத்தை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே முடித்து காட்டுவீர்கள். நீங்கள் யார் என்பதை மற்றவர்கள் அறியக்கூடிய விதமாக உங்களுடைய செயல்கள் இருக்கும். பாராட்டுகள் நிறைவாகவே இருக்கும். தேவைகளுக்கு தகுந்தாற்போல் சூழ்நிலைகளையும் மிகச்சரியாக மாற்றிக்கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் உண்மையான ஒரு அணுகுமுறை அன்பை வெளிப்படுத்துவீர்கள். அவர்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தாற்போல் புதிய பொருட்களையும் வாங்கி வைப்பீர்கள். வெளியிடங்களுக்கு செல்வதாலும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். நல்ல முறையில் கணவனும் மனைவியும் ஒருமித்த கருத்தோடு இந்த நாளுக்கான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது நல்ல ஒரு அனுசரணையான போக்கும் மன நிறைவும் உண்டாக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். சீராக காணப்படலாம். இந்த நாள் பணத்தை சேமிப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இன்று உங்களிடம் காணப்படும் உற்சாகம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்த ஏற்றத்தாழ்வுகள் நீங்கும். கல்வியில் ஒரு சில நுணுக்கங்களையும் அறிந்து கொள்வீர்கள். படிப்பின் மூலமாக வெளிநாடுகளுக்கு பயணப்படக்கூடிய நிலையும் இருக்கிறது. தரும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு குருகாரகன் தனகாரகனை வழிபடுவதால் பணவரவு அதிகரிக்கும். வாழ்க்கையினுடைய நிலையை உணர்ந்து கொள்வீர்கள். சொத்துக்கள் சம்பந்தமான சில குழப்பங்கள் நீங்கும். எதிர்காலத்திற்காக சில முன்னேற்றமான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். வியாபாரம் தொடர்பாக இருந்த சில எதிரிகள் தொல்லைகள் நீங்கும். வழிபாட்டு முறைகள் மூலமாக மனதை திருப்திப்படுத்திக் கொள்வீர்கள். இன்றைய நாள் உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் உங்களை ஆரோக்கியமாகவே வைத்திருக்கும். பணத்தை மிக சீராக கையாளுவீர்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரை, கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும். தெளிவு பிறக்கும். தைரியமாக செயல்படுவீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலதாமதங்கள் உண்டாகலாம். நேரத்தை மிக சரியாக பயன்படுத்துவது நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். செயல்களில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உயர்நிலை கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். பலன்கள் இரண்டர கலந்துதான் காணப்படும். ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் இந்த நாளில் சமாளிக்கக்கூடிய விஷயங்களை எப்படியாவது சமாளித்துக் கொள்வீர்கள். தைரியம் அதிகரிக்கும். உத்வேகத்துடனும் காணப்படுவீர்கள். இன்றைய நாள் சில ஏமாற்றங்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு செயல்களையுமே சரியாக திட்டமிட்டு அதன்படி செயலாற்றுவது அவசியம். வியாபார நிலைகளில் இடமாற்றங்கள் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு அல்லது சொந்த இடத்திற்கோ அல்லது வியாபாரம் தகுந்தபடி எங்கு நன்றாக நடக்குமோ, மக்கள் கூட்டம் எங்கு அலைமோதுமோ, வியாபாரம் சிறப்பாக நடக்குமோ அந்த இடத்திற்கு மாற்றக்கூடிய ஒரு மனநிலையும் இருக்கிறது. அதை சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அரசு தொடர்பான வேலைகளில் அனுகூலம் காணப்படலாம். இன்றைய நாள் தன்னம்பிக்கை இழந்து கூட காணப்படுவீர்கள். உங்களை தேற்றக்கூடிய விதமாக சில நபர்களுடைய பேச்சுக்கள் இருக்கும். மனம் தளராமல் தைரியத்துடன் செயல்படுத்தினால் கண்டிப்பாக உங்களால் நல்ல நிலைக்கு முன்னேற முடியும். சுதந்திரமாக இருப்பது போன்ற ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம். தொழில் ரீதியாக கூட்டாளிகளிடையே சில பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு மன ரீதியாக சில பாதிப்புகளை கூட ஏற்படுத்தலாம். எண்ணிய காரியத்திற்கு மற்றவர்கள் ஆதரவு தர முடியாத ஒரு சூழ்நிலையிலும் இருப்பார்கள். செய்யக்கூடிய வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வது நல்லது. பணிகளை மிக மெதுவாகவே செய்வீர்கள். அவசரமோ பரபரப்போ பதட்டமோ காணப்படாது. நீங்கள் களைப்பாக இருப்பது போன்ற ஒரு எண்ணம் இருக்கும். திருமணமானவர்கள் உங்கள் துணையோடு அனுசரணையான போக்கோடு இருப்பது அவசியம். கால்நடை வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகலாம். எதிராக செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவார்கள். பழைய நினைவுகள், கடந்து வந்த பாதைகளை பற்றி அவ்வப்போது நினைப்பதாலும் உங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி அல்லது பழைய நினைவுகள் போல காணப்படலாம். மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கூட இப்பொழுது நீங்கள் படிக்கக்கூடிய இடத்திலிருந்து அடுத்த வகுப்பிற்கு செல்வதற்கு முன் இடமாற்றங்கள் கூட நிகழலாம் அல்லது வெளியூர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகலாம். உங்கள் பெற்றோர்களுடைய வேலை விஷயமாக கூட வேறொரு இடத்திற்கு செல்வதாலும் உங்களுக்கு இடமாற்றங்கள் நிகழத்தான் செய்யும்.
நிதி நிலைமைகள் செலவுகள் அதிகமாக இருக்கும். அதற்காக நீங்கள் கடன் வாங்கக்கூட நேரிடலாம். காய்ச்சல், சளி போன்ற சில உபாதைகளால் பாதிக்கப்படலாம். மகர ராசி அன்பர்கள் குளுமையான பதார்த்தங்கள் மற்றும் குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்ட உணவுகளை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். வெளியே செல்லக்கூடியவர்கள் கையில் உணவை வீட்டிலிருந்து தயாரித்து கொண்டு செல்வது அவசியம். கூடுமான வரையில் வெளி நபர்களிடத்தில் அதிகமாக பேசாமல் அமைதி போக்கோடு இருந்து காரியத்தை சாதித்துக் கொள்ளுங்கள். காதலிக்கக்கூடியவர்களுக்கு ஒருவருக்கொருவர் சில விஷயங்கள் மனக்கசப்பை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இருக்கும். கம்யூனிகேஷன் என்பது சீராக இருக்காது. பேச்சுவார்த்தைகள் தொடர்பான சில சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பொதுவாக சந்திரன் பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கான குலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமமானது. குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை தரும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாளாக இருக்கும். மன நிம்மதி உண்டாக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை அதிகரிக்கும். செல்வ செழிப்பு நிறைந்த நாளாகவும் காணப்படலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவும் நினைத்த காரியம் நிறைவேறும். பணவரவு அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இன்று நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறுவீர்கள். உள்ளத்தை கொண்டு வளமோடு இருப்பீர்கள். உங்கள் இனிமையான பேச்சால் பிறரை திருப்தி அடைய செய்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். செய்கின்ற செயல்களில் திருப்தியான சூழல் அமையும். மன நிம்மதி உண்டாக்கும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். துரிதமாகவும் ஒவ்வொரு காரியத்திலும் ஈடுபடுவீர்கள். சுறுசுறுப்பு நிறைந்தவராகவும் இருப்பீர்கள். புதிய எண்ணங்கள் அதிகரிக்கும். சிந்தனைகள் மென்போக்காகவே இருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஓரளவிற்கு குறையலாம். வண்டி வாகன கடன் தொடர்பாக இருந்த பிரச்சனைகள் தீரும். வீடு கட்டுமான பணி தொடர்பாக செயலில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் உண்டு. வீடு கட்டுவதற்கான பணம் கிடைக்கும். இடம் நிலம் சம்பந்தமாக வாங்குவதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். குடும்ப நபர்களுடைய ஆதரவோடு சில விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். ஓரளவிற்கு பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதாலும் மன நிம்மதி உண்டாக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய நற்செயல் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டு. திறமையுடன் செயலாற்றுவது இன்று சற்று கடினமாக இருக்கும். இருந்தாலும் வேலைகளில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டிய நாளாகவும் அமைகிறது. மனம் போன போக்கில் போகாமல் வேலையினுடைய நிலையை உணர்ந்து செயல்படுத்துவது அவசியம். நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையிடம் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீர்கள். கோபதாபங்களை கைவிடுவது அவசியம். தேவையில்லாமல் எந்த விஷயத்திலும் தலையிட வேண்டாம். நன்மைகள் மற்றும் தீமைகள் இதை சார்ந்த விஷயங்களே இருக்கலாம். ஆக உங்களுக்கான பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையினிடத்தில் கோப உணர்வுகளை தவிர்ப்பது, ஈகோ சம்பந்தமான விஷயங்களை தவிர்ப்பது மிக நல்லது. செலவுகள் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக பணத்தை நிர்வகிப்பது என்பது கடினமாகவே இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். கல்வி மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். புதியதொரு யுக்திகளை கையாளுவீர்கள். சாதுரியமான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். தெய்வீக வழிபாடு, ஆன்மீக எண்ணங்கள் மன சங்கடத்தை போக்கும். விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வெற்றி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். பொதுவாக இந்த நாள் தாயினுடைய உடல்நிலை குறித்த செலவுகள் செய்ய நேரிடலாம். கவனமாக இருப்பது உங்களுடைய ராசிக்கு மிக நல்லது. வெளியிடங்களுக்கு பயணிக்கக்கூடியவர்கள் செலவை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை முன்பணமாக செலுத்தாதீர்கள். கடன் சம்பந்தமாக மாத தவணை தொடர்பான விஷயங்களை கூட இந்த தருணத்தில் அமைதிப்படுத்துவது நல்லது. கடன் சம்பந்தமாக புதியதொரு பொருட்களை வாங்காமல் இருப்பதால் உங்களுக்கு சேமிப்புகள் ஓரளவிற்கு கைகூடி வரும். தேவையில்லாமல் பணத்தை இழக்காமல் இருப்பது அவசியம். சனிக்கிழமை தினம் உங்கள் ராசிநாதனான சனி பகவானுக்கு உண்டான நாள். இந்த நாளில் நேர்மையாகவும் நியாயமாகவும் நம்பிக்கை உள்ளவராகவும் நடந்து கொள்வது மிக அவசியம். வியாபாரத்தில் சக பணியாட்களிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். வேலையாட்களிடத்தில் மிக கனிவாகவும் அன்பாக பேசுவது, அவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதால் சனி பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலமாக நன்மைகள் அதிகரிப்பதற்கும் ஆதரவு கிடைப்பதற்கு பொறுமையாகத்தான் இருந்தாக வேண்டும். தொழில் விஷயமாக கூட்டாளிகளுடைய செயல்கள் உங்களுக்கு சில நேரம் கை கொடுப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படலாம். சில நேரங்களில் அவர்களை விட்டு விலகி இருக்கலாம் என்கிற எண்ணமும் உண்டாகலாம். ஆக இரண்டர கலந்ததாக இருக்கும். எந்த விதத்திலும் முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாமல் போகலாம்.
ஆக இந்த நாள் உங்களுடைய செயல்களில் வெற்றி காண்பதற்கு பொதுவாக பொறுமையும் நிதான போக்கோடு இருந்து பெரியவர்களுடைய ஆலோசனைகள் கேட்டு செய்வது அவசியம். இன்றைய நாளுக்கான சுப கிரக உரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான காரியங்கள் செய்வதற்கு ஏற்றது. கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை தரும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: இன்றைய நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தியான நாளாகவும் மன நிறைவு உண்டாகும், மகிழ்ச்சி பெருகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும், வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம், பொறுமையாக இருந்தால் காரியத்தில் வெற்றி. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகும், வருமான உயர்வு ஏற்படும், நம்பிக்கை நிறைந்த நாள். இன்றைய நாள் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டுமென இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இன்று உங்கள் திறமைகளை நன்கு புரிந்து கொள்வீர்கள். உங்கள் விருப்பத்திற்கு ஏற்றபடி உங்கள் லட்சியங்களை அமைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாக்கும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவு சில அலைச்சல்களுக்கு பிறகுதான் நடக்கும். அதுவரையில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து காரியத்தில் வெற்றி கொள்ளுங்கள். அவசரப்பட வேண்டாம். மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு தகுந்த மதிப்பளித்து செய்வது சிறப்பு. புது நபர்களால் அறிமுகம் உண்டாகலாம். பிறகு உங்களுக்கு சில மாற்றங்களும் பிறக்கும். சிறந்த முறையில் வேலைகள் செய்து மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள். கடினமான வேலைகளையும் இன்று எளிதாக செய்து முடிப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, லட்சியங்களை உங்களுக்கான ஒரு நிலைப்பாடுகளில் மிக சீராக அமைத்துக் கொள்வீர்கள். அதன் வழியில் பயணிப்பது என்பது உங்களுக்கு பிடித்தமானதாகவே இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையிடத்தில் நல்ல உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். அதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும். உங்களுக்கு தெரிந்தவர்கள் மற்றும் நெருக்கமானவர்கள், பழைய நண்பர்களிடத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். நிதி நிலைமை சீராக இருக்கும். இன்று உங்களால் கணிசமாக சேமிக்கவும் முடியும். உங்களின் தன்னம்பிக்கை இன்று உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும். திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாகவே அமைகிறது. மாணவ மாணவிகளுக்கு கல்வித்துறை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய வித பாடங்களை படிப்பதில் ஆர்வம் உண்டு. வெளிநாடு தொடர்பான பயணங்களுக்காக செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். இதுவரையில் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு தகுந்தபடியாக முன்னேற்றங்கள் காணப்படலாம். குடும்ப உறவில் நல்லதொரு மனமகிழ்வும் அன்பும் அதிகரிக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். தொழில் ரீதியாக வர்த்தகம் சம்பந்தமாக செயல்படுபவர்களுக்கு ஏற்றம் உண்டு. வீட்டிற்காக புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். அவர்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி முன்னேற்றம் தொடர்பான சில செயல்களில் ஈடுபடுவீர்கள். பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும். வெளிநாடு மற்றும் வெளியூர்களில் தங்கி படிக்கக்கூடிய பிள்ளைகள் முகாந்திரமாக உங்களுக்கு நற்பெயர்கள் அதிகரிக்கும். பெற்ற பிள்ளைகளால் பேரும் புகழும் அடைவீர்கள். மகிழ்ச்சி உண்டாகும். நீண்ட நாளுக்கு பிறகு வெளியிடங்களுக்கு செல்வதாலும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். மாற்றங்கள் உண்டாகலாம். சில நெருங்கிய நண்பர்களுடன் மனமிட்டு பேசி மகிழ்வீர்கள். ஆன்மீக எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். தெய்வ வழிபாட்டின் மீதான நம்பிக்கை சற்று அதிகமாகவே இருக்கும். வரவேண்டிய பழைய பாக்கிகள், கடன்கள் வசூலாக்கும். பணத்தின் மீதான புரிதல் அதிகரிக்கும். வாழ்க்கையினுடைய நிலையை உணர்ந்து கொள்வீர்கள். உலகியல் வாழ்க்கை பற்றிய தெளிவு பிறக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் நிலவுவதால் மற்றற்ற மகிழ்ச்சியுடனும் எண்ணத்தில் தெளிவுடனும் காணப்படுவீர்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய உரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: இன்றைய நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மன அமைதி உண்டாக்கும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும். மன அமைப்பு சீராக இருக்கும். எண்ணத்தில் லட்சியங்களை கொள்வீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலகலப்பான நாள். சூழ்நிலை மிக அற்புதமாக இருக்கும். எண்ணிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக காணப்படுவார்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ.
12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான தேவைகள் அனைத்தும் இன்றைய நாள் நிறைவேற வேண்டும் என வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.